இவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. இப்ப ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ரிஷபராசினருக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த வாரத்துல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் என்று முக்கூட்டு கிரகங்கள் ஒரே ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபராசியில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, செவ்வாய் ஆகிய 2 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசுரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டம் முழுவதுமே ராகு உங்களுக்கு அனுகூலமாக நீடிக்கிறாருங்க. ஜென்ம குருவால் நன்மை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லைங்க. கேது, சுக்கிரன், புதன் ஆகியோர் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய ஆட்சி வீட்டில் நிலை கொண்டிருக்கிறார். இதனால் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. இருப்பினும் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே தாங்க இருக்கும். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அதிக அலைச்சல் இருக்குங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் தீர்த்த தல யாத்திரை ஒன்று கிடைக்க இருக்கு, சித்திக்கும் யோகம் உள்ளதுங்க. விவாகம் சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்களும் குழப்பங்களும் மேலிடுங்க. அவற்றில் காரணமாக வரன் அமைவதும் தாமதப்படுங்க. பழைய கடன்களினால் கவலை உண்டாகுங்க. உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை விரயத்தில் இருந்த குரு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் பகை எதுவும் இருக்காதுங்க. இழந்து போன நட்புகள் திரும்ப கிடைக்க இருக்குதுங்க. 7 செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு சஞ்சரிப்பதால் வீடு வாங்குவது, விற்றல் முதலிய செயல்கள்ல ஆதாயம் கிடைக்க இருக்குதுங்க. எதிர்பாராத லாபம் கிடைக்க இருக்குது. கடன் சுமை குறையுங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. பெரியோர்களுடைய ஆசி கிடைக்க இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறுங்க. கலைத்துறையினர் நல்வாய்ப்பினை பெறுவார்கள். ராசிநாதன் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கிறார். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ இருக்கிறீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. செலவுகள் ஏற்பட இருக்குது. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் ராகுவும், ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பது வேலையில் சிறந்த யோக பலன்கள் கிடைக்க இருப்பதை உறுதியளிக்குதுங்க. மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. இதுவரை எந்தவித காரணமும் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை இனி கிடைப்பதற்கு ஆதரவாக இருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தற்போது அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க. இருப்பினும் ராகுவினுடைய நிலையினால் இடத்தரகளை நம்பாமல் இருப்பது மிகவும் அவசியமாகுங்க. ஏனெனில் விரும்பத்தகாத சூழ்நிலையிலும் நிறுவனத்திலும் உங்களை சேர்ந்து விடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகளின்படி தெளிவுபடுத்துதுங்க. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாக தான் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் அமைந்திருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அனைத்து தொழில் மற்றும் வர்த்தக துறையினருக்கும் சனி பகவான் தான் அதிபதி. உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியும் அவர் தாங்க. கோல்சார விதிகளின்படி சுபபலத்துடன் அவர் சஞ்சரிப்பதால் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெற்று தருவாருங்க. இருந்தாலும் அலைச்சலும் ஓய்வில்லாத உழைப்பையும் பிற மாநிலங்களுக்கு பயணமும் தவிர்க்க இயலாதவங்க. சில தருணங்கள்ல நிதி நிறுவனங்களினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. சில்லறை வியாபாரிகள் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க இந்த அடுத்த 7 நாட்கள். இதனால் வருமானம் என்பது போதிய அளவிற்கு
அளவிற்கு இருக்குங்க. குறிப்பாக திரைப்பட துறையினருக்கு லாபகரமான காலகட்டமாகும். புதிய படங்கள் மகத்தான வெற்றியையும் மக்களிடையே புகழ் ஓங்கும் அளவிற்கு எதிர்பாராத பல முன்னேற்றத்தையும் வழங்கக்கூடியதா அமைஞ்சிருக்குது. ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் மட்டும் இல்லைங்க, அரசியல் துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் அரசியல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கட்சியில் ஆதரவு பெற இருக்குதுங்க. வரவிருக்கும் தேர்தலில் பொறுப்புள்ள பதவி ஒன்று வகிக்க நேரிடும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களுக்கு குறிப்பாக மாணவ மாணவியருக்கு இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதன் இந்த வாரத்தில் ஓரளவு சாதகமாக வலம் வருகிறாருங்க. பல தருணங்கள்ல வீரியம் நிறைந்த கிரகங்களுடன் இணைய வேண்டிய அவசியம் உருவாகி இருக்கு. இருந்தாலும் அத்தகைய தருணங்கள்ல புதன் தனது பலத்தை இழக்காததால மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்குங்க இந்த ஆண்டுல. இருந்தாலும் பின்னடைவு சிறிதும் இருக்காது. விளையாட்டுகள் போட்டிகள் ஆகியவற்றில் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இப்புத்தாண்டுல மேகங்களுக்கு அதிபதியான விளங்குகிறார் சனி பகவான். அவர் இந்த ஆண்டு முழுவதும் தனது ஆட்சி பீடமாகிய கும்பராசியில் வீற்றிருக்கிறாருங்க. அதனால் விவசாயத்துறையினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் தண்ணீர் பற்றாக்குறை சிறிதும் இருக்காதுங்க. சில தருணங்கள்ல தேவைக்கு அதிகமான மழை பொழிய கொடுங்க. இதர வசதிகளும் குறைவில்லாது கிடைக்க இருக்குது. அரசாங்க சலுகைகள் தக்க தருணத்துல கிடைக்குங்க. சந்தையில் நல்ல லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பிள்ளைகளுடைய திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் பூரண சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க. இருந்தாலும் குரு பகவான் ஜென்ம ராசியில் தான் சஞ்சரிக்கிறார். குடும்ப சூழ்நிலையில சிறு சிறு பிரச்சனைகளும் ஒற்றுமையின்மையும் கவலை அளிக்குங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அனுகூலமான ஆண்டு இது என்று தாங்க சொல்ல வேண்டும். திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு வரன் அமைவதில் சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் நிச்சயமாகுங்க. வேலை இல்லாத பெண்மணிகளுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அனைவரிடமும் சற்று அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. உணர்ச்சி வசப்படுதல், முன்கோபம் ஆகியவை கண்டிப்பாக வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஜென்ம ராசி குருவும் மட்டும் பரிகாரம் செய்தால் போதுங்க. வியாழக்கிழமை அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் போதும். இத்தீபத்தில் சக்தியை பற்றி மிக பிராதான ஜோதிட கிரகங்கள் அற்புதமாக விளக்கி இருக்குதுங்க. இதனால் மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.